ஹரியானா மாநிலம் குருகிராம் நில மோசடி வழக்கு தொடர்பாக டெல்லி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. அதில் சோனியா காந்தியின் மருமகனும் பிரியங்கா காந்தியின் கணவருமான ராபர்ட் வதேராவின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ராபர்ட் வதேராவுக்கு சொந்தமான ₹37.64 கோடி சொத்துக்கள் அமலாக்கத்துறையாலும் முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கால் ராபர்ட் வதேராவுக்கும் சோனியா காந்தி குடும்பத்திற்கும் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, இவரது மருமகன் ராபர்ட் வதேரா. இவர் அடிப்படையில் ஒரு தொழிலதிபர். பிரியங்கா காந்தியின் கணவரான இவர் மீது மோசடி வழக்கு உள்ளது. அதாவது ஹரியானா மாநிலம் குருகிராம் நிலம் வாங்கி விற்பனை மோசடி செய்ததாக அவர் மீது புகார் எழுந்து பண மோசடி புகாராக மாறியுள்ளது. அதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்தது அம்பலமாகியிருக்கிறது. ராபர்ட் வதேரா கடந்த 2008ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ஓம்காரேஸ்வர் ப்ராப்பர்ட்டியிடமிருந்து 7.5 கோடி மதிப்பிலான 3.5 ஏக்கர் நிலத்தை வாங்கியது. இதையடுத்து அங்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு அப்போதைய காங்கிரஸ் முதல்வர் பூபேந்திர சிங் ஹூடா அனுமதி வழங்கியது என பல்வேறு சர்ச்சைகள் தற்பொழுது வலுத்துக்கொண்டே வருகின்றன. இதனால் ராபர்ட் வதேரா வாங்கிய நிலத்தின் மதிப்பு பல மடங்கு அதிகரித்தது. ராபர்ட் வதேராவின் ஸ்கைலைட் ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனம் அங்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டவில்லை. அதன் பிறகு இந்த நிலத்தின் ஒரு பகுதி மட்டும் DLF நிறுவனத்திற்கு 58 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டது. இதில்தான் முறைகேடு, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி அவருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் வழங்கியது. இதையடுத்து ராபர்ட் சமீபத்தில் டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகினார். மேலும் டெல்லி ரோஸ் அவென்யூ வளாக நீதிமன்றத்தில் தற்பொழுது கூடுதல் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் ராபர்ட் வதேராவின் பெயர் இடம்பெற்றுள்ளது. இதனால் அவருக்கு சொந்தமான அனைத்து சொத்துக்களும் தற்பொழுது முடக்கப்பட்டுள்ளன. இதில் காங்கிரஸ் கட்சியின் தலையீடு அப்பொழுது இருந்ததால் ராபர்ட் வதேராவை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் முக்கிய புள்ளிகளும் சோனியா காந்தியின் குடும்பத்தில் உள்ளவர்களும் இதில் வசமாக சிக்கலாம் என்று கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.